Question number 2. In a survey of 400 youngsters aged 16 to 20 years, it was found that 191 have their voter ID card. If a youngster is selected at random, find the probability that the youngster does not have their voter ID card. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 16 to 20 வயதிற்கு உட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் என்ன, என்எஃப்எஸ் 400. நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹேவிங் ஓட்டர் ஐடி வந்து என்ன 191. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க. ஸோ அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி வந்து இருக்கக்கூடாது. அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஓட்டர் ஐடி இருக்கவங்க கவுண்ட் தெரியும், இல்லாதவங்க கவுண்ட் தெரியாது. ஸோ டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ண இல்லாதவங்க கவுண்ட் தெரிஞ்சிருமா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். Number of youngsters not having voter ID equal to total youngsters minus having voter ID. ஸோ 400 minus 191 பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 209. ஸோ என் ஆஃப் ஏ வந்து 209 கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நான் ஃபைன் பண்ணணும். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 209 டிவைட் பை 400. இதை கேன்சல் பண்ணால் ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 209 டிவைட் பை 400. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 209 டிவைட் பை 400 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். இதுக்குரிய சொல்யூஷன் இதுதான்.